வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே எபிசோடுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸை வந்து கார்டன் ஏரியாவில் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக விஜய் சேதுபதி சார் தான் வந்து என்ட்ரி கொடுப்பாரு சண்டே எபிசோட்லன்னு பார்த்தா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதை வந்து அமித் பார்கவ் வந்து படிக்கிறாரு. ஸோ படித்ததுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் போய் அங்கே செக் பண்ணுறாங்க. கார்டன் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்றாரு. எல்லாரும் வெளியே வராங்க. ஒரு எல்லோ லைனில் வந்து எல்லாரையும் நிற்க சொல்கிறாங்க. நின்றதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பறக்குது. ஸோ கார்டன் ஏரியாவில் லைக் ஒரு பேக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து ட்ரோனை பிடிச்சி மேலே இழுக்கிறாங்க. இது வந்து சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தெரிய வருது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு புது ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிக் பாஸ் வழியாக வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்தது. ஸோ அதில் எல்லா டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. எல்லா டைம்ஸ்க்கும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்ல அந்த பர்டிகுலர் பொருட்கள்லாம் வந்து அந்த ப்ராடக்டாக வந்து இருக்குது. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பாக்ஸில் போட்டு கண்டஸ்டன்ஸ்க்காக ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட்டாக அது வந்து டெலிவர் ஆகி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸும் வந்து பேக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதை பார்த்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு சோத்து பஞ்சம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ஆவலாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு பசியை போக்குற விஷயமா இருந்தாலுமே இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் அப்படின்றனால நிறைய பேர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வினோத்தாக இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், கேமராமேன் நின்று வினோத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 100 வருஷம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில் ஃபேவரட் ஒரு ஸ்நாக்காக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. நான் வெளியே போனதும் என் பொண்ணுக்கு இதை வந்து வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அமித்தும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி பதிவு பண்ணுறாரு as a ப்ரொமோஷன் கண்டென்ட்டாக. அண்ட் தென் இது நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக செய்யப்பட்ட லைக் ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணது இல்லை. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இல்லாமல், ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் செய்யப்பட்ட ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்நாக்ஸ் எந்த அளவுக்கு மக்களால் விரும்பப்படுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.